2, 3 மாதங்களுக்கு முன்னாடி போட்ட விதைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில என்னென்ன விதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெறைய விதைகள் இருக்கு. எந்த விதைகள் எப்படி சொல்றது? தம்பட்ட அவரை விதைகள், வெள்ளரி விதைகள், பால்சம் விதைகள், கோழிக்கொண்டை, அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மாரி இருக்கிறதெல்லாம் வந்து செம்பருத்தி அதோட விதைகள் எல்லாமே போட்டு மழை தண்ணீல தான் ஊற வச்சேன். ஊற வச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து நடவு பண்ணேன். நெறைய வந்து சின்ன சின்ன மைக்கா கவரு, அதுக்கப்புறம் நிலத்துல எல்லா இடத்துலயும் தூக்கி தூக்கி போட்ட மாரி தான் போட்டேன். சரி எது வளர்ந்து வருதுமோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில சில விதைகள் வந்து எக்ஸ்பைரி ஆன விதைகளாவும் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு 1 மாசம் 2 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா நான் நோட் பண்ணி வைக்கல டேட்டு. எல்லாமே எப்படி தள 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 தளன்னு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு மாரி கருப்பு கலர்ல இருக்கு இல்லைங்க, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அது வந்து தனியா கட்டிங்ஸ் வச்சது. இந்த விதைகள்ல போட்டது இல்ல. நம்ம விதைகள் மூலியமா செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா, எல்லா விதைகளும் வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதில இவ்ளோ செடிகள் வந்து முளைச்சு வரும் நான் எதிர்பார்க்கல. விதைகளும் நெறையா தான் இருந்துச்சு. அதில சில விதைகள் எக்ஸ்பிரி ஆன விதைகள்னும் சொல்லலாம். இது சிவப்பு வாடாமல்லி, அதுக்கப்புறம் இது வெள்ள தூதுவளை, நெய் மிளகாயோட செடிகளும் போட்டிருந்தேன். வெள்ள பாகற்காய், புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் சங்குப்பூல அடுக்கு சங்குப்பூ, சிவப்பு அகத்தி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், சிவப்பு வெண்டைக்காய் நெறைய போட்டிருந்தேன். குட்டை வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டிருந்தோம். அதில சிலது வந்து செடிகள் என்னன்னே எனக்கு தெரியல. வளர்ந்து வரட்டும்னு அப்படின்னு விட்டுருக்கேன். இது வந்து மார்னிங் க்ளோரி. ஸோ அது பிங்க் கலர்ல. இதில வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் அரசாணிக்காய் 2மே அப்படியே ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்க மாரி இருக்கு. இதுவும் ஒரு மார்னிங் க்ளோரி. சில இதில இருந்த செடிகளெல்லாம் நடவு பண்ணி வச்சுட்டேன். நடவு பண்ணா ஒரு 3, 4 நாள்லயே வந்து இந்த மாரி பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பால்சம்ல. அது கலரே பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு. 3 கலரும் நடவு பண்ணேன். இதில 3 செடி எடுத்து 3மே வந்து சேம் கலரா இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ல இருக்குமோன்னு நெனச்சேன். அப்புறம் அரசாணிக்காய் அதுவும் வந்து விதைகள் எங்கேயோ தூவி விட்டேன். அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துருச்சு. போட வேணான்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் தூவி விட்டது தான். அதுவும் வளர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய். இது வந்து குட்டை வகை. இதுவும் வந்து வளர்ந்து வந்துருச்சு. பார்க்கலாம் என்னென்னலாம் சக்ஸஸ் ஆகி பெருசா வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளுக்கு பூச்செடிகள் வந்து கை குடுத்துரும். எல்லா இடத்துலயும் அது பாட்டுக்கு பரவி வளர ஆரம்பிச்சுரும். காய்கறிகள் மட்டும் தான் அப்பப்ப வந்து ஃபெயில் ஆயிரும். பார்ப்போம் இந்த டைம் யார் வந்து பாஸ் ஆகுறாங்க, யார் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மெக்சிகன் சன்ஃப்ளவர். திரும்பியும் விதைகள் போட்டு வச்சேன். இது நெய் மிளகாய்ன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். வளர்ந்து வந்தா தான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும். மார்னிங் க்ளோரிலாம் நான் அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அழகு செடிகள் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு எல்லாமே மூலிகை செடிகளா இருக்கணும். இல்லைன்னா வீட்ல காய்கறி தோட்டமா இருக்கணும். வீட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. பரவால்ல எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு. எல்லாம் ரசிக்கக்கூடியதா தான் இருக்கு.